வணக்கம், ஹரன் பிரசன்னா சுவாசம் பதிப்பகம் ஸ்டால்லேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம இப்போ ஆரம்பித்து ஒரு 3.5 வருஷம் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு 330 டைட்டில் கிட்ட நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய முக்கியமான தேசிய சிந்தனை உள்ள புத்தகங்கள் கொண்டு வரதான் நம்ம நோக்கமாக இருந்து அப்படியே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். பல முக்கியமான புத்தகங்கள் நம்ம அதில் நிறைய போட்டிருக்கிறோம். சில புத்தகங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றது. நம்ம மா வெங்கடேசன் எழுதின பல முக்கியமான புத்தகங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதில் இந்த அவர் முக்கியமான 3 புத்தகங்கள் எம்சி ராஜா பற்றின ஒரு புத்தகம், மறைக்கப்பட்ட ஆளுமையின் எம்சி ராஜாவோட சாதனைகளை பற்றியும் ஒரு வாழ்க்கையை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த புத்தகம் தான் இது நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி மா வெங்கடேசன் எழுதின இன்னும் 2 நூல்கள், ஸ்ரீலஸ்ரீ சகஜானந்தரோட சட்டமன்ற உரைகளும் ஸ்ரீலஸ்ரீ சுவாமி சகஜானந்தனோட ஆதி இந்துக்களின் கல்வி கடவுளுங்கிற புத்தகம். இந்த 2மே இந்த வருஷம் வந்திருக்குது. ரொம்ப முக்கியமான புத்தகம். இந்த 3 புத்தகம் எப்படின்னா காலம் கடந்து நிற்க போகிற ஒரு புத்தகம். ஒரு 50-100 வருடங்கள் ஆனால் கூட நம்ம சாதனைகளை சொல்லக்கூடிய புத்தகம். அதே மாதிரி அரவிந்தன் நீலகண்டன் எழுதின ஆழி பெரிது கடந்த 50 ஆண்டுகளில் வந்த முக்கியமான தமிழ் புத்தகங்களில் ஒன்றா என்னோட மதிப்பில் இருக்கக்கூடிய அந்த புத்தகம். பலரும் அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த புத்தகத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி அவர் எழுதின பஞ்சம், படுகொலை, பேரழிவு, கம்யூனிசம்ன்ற புத்தகமும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது மாதிரி பல புத்தகங்கள். இப்போ இந்த புக்காக எடுத்துட்டீங்கன்னா பிரபாகரன் பற்றி ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கோம், எழுச்சியும் வீழ்ச்சியும்ன்ற ஒரு புத்தகம். ஏன் இந்த புத்தகம் முக்கியத்துவம் பெறுது? எத்தனையோ பிரபாகரன் பத்தின புத்தகம் வந்திருந்தால் கூட இந்த புத்தகம் இந்திய பார்வையிலிருந்து எழுதப்பட்டிருக்கு. இது வரைக்கும் அந்த புத்தகங்கள் எல்லாமே பிரபாகரனை விமர்சனம் பண்றேன்ற ஒரு அடிப்படையில், ஆனால் விமர்சனம் செய்யாமல் விதந்தோதக்கூடிய புத்தகங்களாக மட்டும்தான் இருந்தது. இந்த புத்தகம் அவரை விதந்தோதவும் இல்லை, இகழவும் இல்லை, மாறாக ஒரு மிக கூர்மையான விமர்சனங்கள் வைக்கக்கூடிய புத்தகமா இருக்கு. வெளிப்படையாவே அவர் இந்திய பார்வையில் ஒரு இந்திய பத்திரிகையாளர். அவர் எழுதின ஒரு எம்.ஆர். நாராயணசாமின்றவர் மிகப்பெரிய அனுபவம் உள்ளவர். மொழிபெயர்த்தவரும் சிவா பரமேஸ்வரன், அவரும் ஒரு மிகப்பெரிய அனுபவம் உள்ளவர். அவர் எழுதின புத்தகமும் வந்திருக்கு. அதே மாதிரி காந்தியை பற்றின புத்தகம் 2 புத்தகங்கள் கொண்டு வந்திருக்கோம். காற்றை வளைக்கும் காந்தி, அதாவது காந்தி இஸ்ரேல் தொடர்பாக, இஸ்ரேலின் தேசியம் தொடர்பாக, யூத மக்களின் தேசியம் தொடர்பாக இந்த கருத்துக்களை விமர்சனம் செய்யக்கூடிய புத்தகம் ராமகுமாரசாமி இருக்கிறார். அந்த புத்தகத்தோட தமிழ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். தமிழில் பென்னேசன் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதே மாதிரி காந்தி அடிச்சோடும் அதிகாரச்சோடும்ன்ற புத்தகத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். காந்தி அரசியல் ரீதியாக செய்த தவறுகளை முன்வைத்து அதோட ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடிய புத்தகம், விமர்சனம் செய்யக்கூடிய புத்தகம். இது இல்லாமல் காந்தியின் வாழ்க்கை வரலாறு உள்ளபடியே சொல்லக்கூடிய நல்ல புத்தகங்களும் இருக்கு. காந்தி ஆராதிக்கக்கூடிய புத்தகங்களும் இருக்கு. இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்ம நியூட்ரலாகவும் இருக்க பார்த்துட்டு அதுல எந்த ஒரு தலைவர்களையும் தேவையின்றி இகழாம, அதே சமயம் முக்கியமான விமர்சனங்கள் வைக்கக்கூடிய புத்தகங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி கோவிலுக்குள் நுழையாதே அப்படின்ற புத்தகம், கமுதி கோவில் தொடர்பாக 1899 நாடார்கள் அந்த கோவிலில் நுழையக்கூடாதுன்னு விதிக்கப்பட்ட தீர்ப்பு, அதை அப்படியே தமிழில் கொண்டு வந்திருக்கோம். பிரபாகரன் மொழிபெயர்த்திருக்கிறாரு ஆங்கிலத்திலிருந்து. அது கொண்டு வந்திருக்கிறோம். அது ஒரு முக்கியமான புத்தகம். அப்புறம் புத்தரின் தம்மபதம் சரவணன் எழுதியிருக்கிறாரு, அந்த வந்திருக்கும். அப்புறம் சிங்கப்பாதை, தியாகப்பாதை 2 புத்தகம் வந்திருக்கு. சிங்கப்பாதைன்ற புத்தகம் இந்திய சுதந்திரத்துக்காக ஆயுதமேந்தி போராடியவர்களோட வாழ்க்கையை பற்றி குறிப்பாக சொல்லக்கூடிய புத்தகம், ரொம்ப முக்கியமான புத்தகம். B.K. ராமச்சந்திரன் இருக்கிறாரு. அதே மாதிரி இவர் எழுதின இன்னொரு புத்தகம் தியாகப்பாதை, பரம்வீர் சக்ரா வாங்குறவங்க, அதாவது நமக்காக போராடி எல்லையில் உயிர் நீத்த தியாகம் செய்த அந்த வீரர்களோட 22 வீரர்களோட வாழ்க்கை வரலாறு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்டிசம் ஒரு புத்தகம், அதாவது எப்படி இந்திய தேசியத்துக்கு இணையாக மக்களுக்கு தேவையான பல புத்தகம் கொண்டு வந்திருக்கோம். ஆட்டிசம் பற்றி ஒரு முக்கியமான புத்தகம் இந்த வருஷம் வந்திருக்கு. பல மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. அதாவது ஹிந்தியிலேருந்து வந்திருக்கு, உருதுலேருந்து வந்திருக்கு. உருதுலேருந்து 1919 இது நடந்ததுன்னு சாதத் ஹசன் மண்டோ எழுதின புத்தகம் பென்னேசன் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். பெங்கால்லேருந்து ஒரு புத்தகம் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அது நெருங்கி வரும் இடியோசின் சேதுபதி அருணாச்சலம் மொழிபெயர்த்தது. தெலுங்குலேருந்து நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம். இப்போ இந்த புத்தகத்தை எடுத்துட்டீங்கன்னா, இது 1800களின் இந்தியா, மார்க் ட்வைன், அதாவது இந்தியா வந்தப்போ அவர் ஃபாலோயிங் தி ஈக்குவேட்டர்னு எழுதின மிகப்பெரிய புத்தகத்தில் இந்தியா பற்றின பதிவுகள் மட்டும் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி சுகா எழுத்தாளர், திருநெல்வேலியை சேர்ந்த சுகா எழுத்தாளர், இயக்குனர், அவர் எழுதின பல புத்தகங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா தென்னிந்திய ஈமச்சடங்குகள், தென்னிந்திய திருமணச் சடங்குகள் 2 தொகுப்பு கொண்டு வந்திருக்கிறோம். அது எட்கர் தஸ்டன் எழுதினது, தமிழில் வானதி மொழிபெயர்த்திருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான நூல், இதையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா
இந்திய சரித்திரத்தின் இமாலய தவறுகள். அதாவது இந்திய சரித்திரத்தில் இப்படி நம்ம இதெல்லாம் தப்பு நடந்திருக்கு, இதை யாரும் கேட்காம இதுதான் சரின்னு இன்னைக்கு நம்மளை வந்து நம்ப வச்சுட்டாங்க. அதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதே மாதிரி சாதனையாளர்கள் வரிசைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வேம்புவோட வாழ்க்கை வரலாறு, ரத்தன் டாட்டாவோட வாழ்க்கை வரலாறு, வென்றார்கள் இருந்தார்கள், தமிழ்நாட்டிலிருந்து தொழில் தொடங்கி இன்றைய வரைக்கும் வெற்றி பெற்றவர்களோட சரித்திரம் உணர்ந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பல ஆங்கில முக்கியமான நூல்களோட கிளாசிக் வரிசை அதில் வந்து சுருக்கம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ உதாரணமாக லியோ டால்ஸ்டாயோட போரும் அமைதியும் எடுத்துட்டீங்கன்னா இதோட சுருக்கம் இருக்கு. கிராம்சோவ் சகோதரர்கள்னு அதோட சுருக்கம் இருக்கு, அது கொண்டு வந்திருக்கிறோம். பல நாவல்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி இன்னும் அப்புறம் முக்கியமானது இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு மா வெங்கடேசனோட மறைக்கப்படும் ஈவேரா. அந்த புத்தகம் வந்து இன்னைக்கு அவர் மேல ஒரு சின்ன அவர் கொண்டு வந்த ஒரு புத்தகத்தை இவங்க தடை செஞ்ச உடனே அவர் இந்த புத்தகத்தை எல்லாரும் நம்மளை கேட்டு வர்றாங்க. அதே மாதிரி இது பாருங்க, ஆரிய திராவிட மாயை, கு சடகோபன் எழுதுனது. அது ரொம்ப முக்கியமான புக். அது பக்கத்துல பார்த்தீங்கன்னா திராவிட அரசியல் வரலாறு, ஜோதி கணேசன் எழுதுனது. அதாவது எல்லாருமே திராவிட அரசியல் வரலாற ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக எழுதும்போது அவர் அப்படி இல்லைன்னு சொல்லி எல்லாமே விமர்சனத்துடன் கூட எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இது 1975 எமர்ஜென்சி, அது ஒரு ரொம்ப நியூட்ரலான ஒரு புத்தகம். ராதாகிருஷ்ணன் வந்து எந்த விதமான சார்பும் இல்லாமல் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதே மாதிரி ஆர்டிகல் 370, இந்த புத்தகம் வந்து இது வரைக்கும் தமிழ்ல இல்லை, இது ஒன்று தான் இதில் இருக்கு. நம்ம எப்படி ஆர்டிசம் சொன்னோமோ அதே மாதிரி இந்த புத்தகம் ஒன்று தான் இருக்கு, அதுவும் ராதாகிருஷ்ணன் எழுது. அதே மாதிரி காலிஸ்தான் பிரிவினைவாதம் பற்றி தமிழ்ல நம்ம மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறோம். விதூஷ் எழுதியிருக்கிறாங்க, அவங்க ஒரு பெரிய சீரீஸே எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து அவங்க சிஏஏ, ரா, மணிப்பூர் கலவரம், அப்படி பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இது மாதிரி பல புத்தகங்கள் இருக்கா. இந்த தமிழர் பண்பாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான புக்கு. இது எப்படின்னா, அதாவது நம்ம சில இது இருக்கும், முருகன் வந்து தமிழ் கடவுள், யாருமே இந்தியாவில் கும்பிடலை அப்படின்றத ஆரம்பித்து பல விதமான கற்பனைகள் கூட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு அதுக்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு பா இந்துவன். இது இவர் கொண்டு வந்த முக்கியமான புக்கு. அதே மாதிரி அசோகோஷரோட புத்த சரிதம் தமிழில் முதல் முறையாக மொழிபெயர்ப்பாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராஜி ரகுநாதன் கூட எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச புத்தகம் இது, அவ்வளோ முக்கியமான நூல் இது. இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி 50 காப்பியங்கள் எல்லாத்தையும் எளிய நடையிலையும் நாவல் நடையிலையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி 5 காப்பியங்களையும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி நாவல் வடிவில் நலவென்பா அதையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இப்போ சாகுந்தலம் புக்கும் நாவல் வடிவில் வந்திருக்கு. இது மாதிரி பல புத்தகங்கள் இருக்கு. நீங்க எப்போ வேணா இதில் வாங்கலாம். எங்களோட வெப்சைட் இருக்கு, swasambooks.com, SWASAMBOOKS.com. ஃபோன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். 8148066645 ஆர்டர் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே அனுப்பி வைப்போம். தொடர்ந்து வாங்குங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி.